ஹாய் கைஸ், இப்போ நம்ம vlogல என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜ் லைஃப் தேர்ட் இயர் இதோட எண்டாக முடிய போகுது. இந்த முடிகிற பட்சமாக நாங்கள் எல்லா பழைய மெமரிஸ் எல்லாமே இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். பழைய ஃபோட்டோ பார்த்து ஃபன் பண்ண போகிறோம். நிறைய ஃபோட்டோ போகிறோம். இப்போ ஸ்டார்டிங் நாங்கள் எப்படி இருந்தோம், இப்போ எல்லாம் எப்படி ஆகிட்டோம். இப்போ காலேஜ் பசங்க எல்லாரையும் பார்த்துக்கோங்க. எல்லாரையும் பார்த்துருப்பீங்க. இதோ என் மச்சானும் வந்துட்டான். ஃபோட்டோ பார்க்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏய் கேமரா லைட் ஆஃப் பண்ணுடா. இப்போ எல்லாரும் போன்ல இருக்கிற போட்டோ பார்க்க போறோம். என் பக்கத்துல உட்காந்துக்கிறானே அவனோட போட்டோ பாருங்க. நாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இப்போ ஒரு போட்டோ எல்லா போட்டோவே நாங்க காட்டுறோம். மைக்க போட்டு நசிக்கிட்டாடா வை. இந்த 6th செம் வந்து நான் நம்ம செம் வந்தா கூட இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பிரிய போகிற நினச்சாலே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு. லவ் யூ நாங்கள் ஃபீல் பண்ணால் கூட ஃபஸ்ட்டு மீட் பண்ணதை விட இப்போ நாங்கள் பிரிஞ்சு போகிறது நினச்சாதான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பழைய மெமரிஸ்லாம் கொண்டு வரோம். இதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. ஃபன்னாகவும் இருக்கும், எல்லாமே இருக்கும். மறக்காமல் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவங்க 2 பேர்லாம் மீட் பண்ணும்போது நாங்கள் அட்மிஷன் போடும்போது நான் இவனெல்லாம் மீட் பண்ணியிருக்கேன். அப்படி கம்முன்னு இருக்கிறவனுங்க இப்போ எப்படி பேசுகிறாங்க நீங்களே பாருங்கள். ஹாய் ப்ரோலேருந்து ஆரம்பித்தோம். பண்ணுறாரா இதெல்லாம் திருப்பி பார்க்கலாம் மாட்டோம். பார்க்காத யூஸ் பண்ணுறாரு எல்லாமே வாடா போகிறான்னு கேட்டாங்க. அப்புறம் மாமா மம்மி ரொம்ப ஏரியா இந்த மாதிரிலாம் பேசுகிற மண்ணிலே இல்லை நான் வார்த்தை வாயில் வந்து அதெல்லாம் போட்டுக்கலாம். எங்களுக்கு நாளைக்கு வந்து ஃபேர்வெல் டே. நாங்கள் அதனாலே இப்போ அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். அது வேலைலாம் முடிஞ்சிச்சு. பட் நாங்கள் இப்போது ரெஸ்ட் இருக்கும்போது தான் எங்களுக்கு வீடியோ எடுக்க டைம் கிடச்சதுனால இப்போ நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் எல்லாமே சொல்கிறோம். இப்போ ஒரு ஃப்ரெண்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் ஒரு பார்க்க ஜோபி மாதிரி இருப்போம், அப்படி இருப்பான். நம்ம எவ்வளோ மைண்ட் உள்ள திங்க் பண்ணிப்போம். ஆனால் அவன் தான் நமக்கு லைஃப் வரையும் ஒரு அந்த 3 வருஷம் வரையும் நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருப்பான் இல்லையா. அது ஒரு மாதிரி என்ன தான் நம்ம ஸ்டார்டிங்கு ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணால் கூட அது ஒரு எண்ட் ஆஃப் ஒரு காலேஜ் லைஃப்னு வரும்போது ஒரு மாதிரி ஃபீலாக தான் இருக்கும். அரியர் வச்சது கூட ஃபீல் வராது. பட் கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு போகும்போது அது ஒரு ஃபீல் ஒரு மாதிரி கில்ட்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இப்போது போர்ட் டெக்கரேஷனு கண்ணாமூச்சி விளாண்டுக்கிறாங்க. இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இயர்லேருந்து இப்போ நாங்கள் எவ்வளோ ஒரு மெமரிஸோ இருக்கிறது வந்து இப்போ எங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். அப்படியே உங்கள் ஃபோனில் இருக்கும்ல மச்சான் பாருங்க. அப்படியே நல்லா கட்சியாக தள்ளு. என் ஃபோனில் எங்கே அதிகமாக என் ஃபோன் ஸ்னாப்பில் கூட கம்மியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நானே என் மாப்பிள்ளையே ஃபஸ்ட் மீட் பண்ணும்போது எடுத்தது. அப்படியே அவன் வீட்டாண்ட இந்த புழல் டேம் இருக்குது, அங்கே நானே என் நண்பனும் அங்கே எடுத்த பிக்கு தான் இது. நீ காலேஜ் சேர்ந்து ஃபஸ்ட் டே ஓப்பனிங்ல நீ தான்டா இது. பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயரில் நாங்கள் எடுத்து போட்டோம். இல்லை இந்த பையன் ஆனால் எனக்கு அடையாளம் தெரியல. இப்போ இவன் தான் சொல்கிறான் இந்த ரெட் கலர் சட்டை போட்டு. இப்போ நாங்கள் தேர்ட் இயர் வரைக்கும் எவ்வளோ அப்டேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ இருக்காதா ஃபோட்டோ? இது வேற எதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் எதுவுமே எதுவுமே டெலிட் ஆகாது, எல்லாமே
இது வந்து நாங்கள் N4ல் எடுத்தது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரிப் மாதிரி போனோம். காலேஜ் பக்கத்தில் இருக்கிற N4ல் தான் நாங்கள் இந்த ஃபோட்டோலாம் எடுத்தோம். இந்த 2 பேர் இருக்கிறானுங்களே, பிளாக் ஷர்ட்டு, இன்னொரு ஒயிட் அண்ட் பிளாக் வந்து உள்ளே கண்ணாமூச்சி விளாடுறாங்க. வீடியோ பண்ண கூப்பிட்டா வரமாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் இயர் எண்டிங், லாஸ்ட் இயர், செகண்ட் செமஸ்டர் காலேஜ் லீவ் விட்றாங்க. செகண்ட் இயர் போகிறப்போ நம்ம செகண்ட் இயர் போகுது, ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் கரெக்டாக எடுத்தோம் இந்த ஃபோட்டோவை. நான், சிலம்பரசன், அன்பு, ஜஸ்டின், என் மாப்பிள்ளை. ஆமாம், நாங்கள் 5 பேர் ஒன்றா இருந்து எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ தான். சும்மா காய்ச்சி சொல்லுங்க, நார்மலாக நண்பன். இப்போ பாருங்க, நாங்களாம் இப்போ நாங்களாம் இப்போ நேரத்தில் எப்படி இருந்தோம். இந்த ஃபோட்டோலாம் பாருங்க, அவ்வளோ ஃபுல்லாக நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது கூட இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இதில் ஃபுல்லாக இதெல்லாம் செகண்ட் இயர் ஃபோட்டோஸ். பாருங்க, நாங்கள் 4 பேர். சரி, நீ நான் இடத்துல நிறைய இருக்கு மாரி. இப்போ நானே ஃபர்ஸ்ட் காலேஜ் நானே பொங்கல் செலிப்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ நானே என் மாப்பிள்ளையும் வண்டி எடுக்க போகணும். நீ நான் என் தம்பி பாரு. நானே என் மச்சான் ஐடியா எடுத்து ஃபோட்டோ வந்து கரெக்டாக செகண்ட் இயர்ஸில் எடுத்த ஃபோட்டோ. ஆமாம், செகண்ட் இயரில் தேர்ட் செம்மு ஃபோர்த் செம்மு. நாங்கள் குரூப் ஃபோட்டோ. இதுதான் எங்கள் அக்கி. ஃபுல்லாகவே நாங்கள் N4ல் தான் நிறைய டைமு அட்டி விடுறது. நாங்கள் N4ல் தான் அவள் தானே எங்களுக்கு பூரா ஃபோட்டோ நாங்கள் N4ல் தான் ஃபுல்லாகவே இருக்குது. காலேஜ் விட்டா N4 விட்டா காலேஜின்னு அப்படி இருக்கும். வருவோம், படிப்போம், போர் அடிச்சா நாங்கள் N4க்கே போயிடுவோம். அங்கே தான் ஃபுல் பிக்சர் நாங்கள் எடுப்போம். என் மாப்பிள்ளை அது நாங்கள் இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தேட்டருக்கு போகும்போது செகண்ட் இயரில் போனீங்க. அப்படி சொல்லு, ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் அப்போ வேலைக்கு போயிடுவியப்பா. உன் தம்பி தான் நம்ம ராயன்பட்டு போனோம். ராயன் படத்து நான் வரல. ராயன்பட்டு நீ வரலையா? ராயன் படம் நான் வரல. நானே என் மாப்பிள்ளை நான் 2 பேர் வீட்டில் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவன் தம்பி வந்தப்பல இவர் வரல. அதே ரோட் தளபதி படத்துக்கு போனோம் மெயினாக ஃபர்ஸ்ட் இயரில் எல்லாருக்கும் ஒரு லவ் வரும். அதே மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு லவ் எங்களுக்கு வந்து இந்த ஸ்லாப்பில் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சிங்கிள் பசங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மட்டும்தான். நாங்கள் இது வச்சு தான் இப்போ பொண்ணு எங்களுக்கு ஆள் இருக்குது இந்த லவ்வில் வச்சு டென்ஷன் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கரெக்டாக இருக்காங்க பாருங்க. அன்பு, ஹரி, நானே, என் மாப்பிள்ளை ஜஸ்டின், நாங்கள் 4 பேர் கரெக்டாக இந்த ஒரு பிக்சர் செகண்ட் இயரில். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் எண்டு செமஸ்டர் வரப்போகிறதுனால முன்னாடியே ஹாலிடேலாம் வரணும். இந்த லீவ் விடுறதுக்கு முன்னாடி ஹாலிடே லீவுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த பிக்சர் தான். ஏன்னா இந்த தேர்ட் ஃபிஃப்த் செம்மில் வந்து ஆல் பாஸ் ஆகிட்டான் துரோகி. நாங்கள் அரியறி எவனுமே எதுவுமே காட்டவே இல்லை. நான் தனியாக சுயமாக ஏதுனேன். நீ ஏதே பேரு நீ ஆமாம் பாஸ் ஆகிட்டான் தெரியுமா? நினச்சே இல்லை. நீ லீவ் போட்டு வீட்டில் வர அந்த எக்ஸாம் உங்களுக்கு தமிழ்நாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் போட்டு வேணாம் சிரிப்பாக இருக்கணும். அப்புறம் தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில் எடுத்த பிக் இது. நாங்கள் எல்லாம் 5 பேர் இருக்கோம் கரெக்டாக. இது வந்து எங்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் எப்போ எங்கள் கேங் கட்டி எடுத்த ஃபோட்டோ இது. அப்புறம் ஏதோ அண்ணன் தம்பி கூட எடுத்த ஃபோட்டோ கரெக்டாக 2 பேர் இருப்பானுங்க. இது அதே சட்டையை பார்த்து ஏதோ போட்டு
வேற சட்டை வேற சட்டை இது அப்போ தான் இப்போ தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில் எடுத்த பிச்சு என்ன மச்சா நாக்கில் விட்டு இல்லை நாய்க்கு இருக்குது பாருங்க எங்கள் மச்சா அழகாக இருக்காங்க பாருங்க ரஞ்சன் அந்த ஃப்ராட் தான் இப்போ கண்ணாம்பூச்சி ஆடுறாங்க பொண்ணுங்கள இந்த பொம்பளை சோக்கு மட்டும் என்றைக்குமே விட மாட்டாங்க சிலம்பு போட்டா கிட்ட ஒன்னு காட்டவா சிலம்பு மீசை வச்சுட்டு இருப்பான் ஏய் சிலம்பு மீசை பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ மெமரிஸ் இருக்குது என் ஃபோனில் இருக்குது என் மாப்பிள்ள ஃபோன் வந்து ரிப்பேர் ஆனாங்க கடையில் வச்சு போட்டான் ஆமாம் இவர் டிப்ரெஷன் ரொம்ப டிப்ரெஷன் டிப்ரெஷனில் எல்லாத்தையும் உடச்சிருவாப்புல ஃபோனை அதனால் என் ஃபோனில் இருக்கிறாரு முக்கால்வாசி ஃபோட்டோ எல்லாம் காமிச்சாச்சு இப்போ அவ்வளோதான் நாங்கள் எடுத்தது அது வந்து உங்களுக்கு பாதி பாதியாக காட்டுறோம் மொத்தமாக காட்டினா எக்கச்சக்கமாக இருக்கும் 1000 மேலேயே இருக்கும் எங்கள் ஃபோட்டோலாம் நாங்கள் அந்த அளவுக்கு மானாவரியாக எடுத்துகிட்டு இருக்கோம் என் ஃபோன் இவங்ககிட்ட போனால் ரிட்டர்ன் எடுத்து ரொம்ப கஷ்டம் பட்டு ஃபோனு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க நிறைய அதை ஷேர் பண்ணி சொல்லி அதுக்கு மேலே உயிரை வாங்குவாங்க இப்போ இந்த ஃபேர்வெல் டேக்கு இப்போ லாஸ்ட்டு செம்னால நான் தான் கொஞ்சம் வீடியோ போடுறது ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஆனால் ஒரு மெமரிஸாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம் இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு நாளைக்கு தான் எங்களுக்கு ஃபேர்வெல் நாங்கள் அந்த ஃபேர்வெல் வீடியோ உங்களுக்கு நாங்கள் மறக்காமல் வீடியோவில் காட்டுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்